நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அன்னையில இருந்து நானும் திவாகரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்ல. சக்தி, இத பாருமா, நான் உன்கிட்ட கோவப்பட்டதெல்லாம் மனசுல வச்சுக்காத. என்கிட்ட எதுவும் மறைக்காம சொல்லுமா. சொல்லுமா. நீ அவனை தூக்கி எறிஞ்சு பேசிட்டு வந்துட்டாலும் அவன் உன்னையதான் நினைச்சிட்டு இருந்தான். ஐயோ, என்னங்க நீங்க? சக்தி தான் சொல்லியாச்சுல எதுவுமே தெரியாதுன்னு. அப்புறம் எதுக்கு நீங்க தேவையில்லாத விஷயத்த பேசி அழுதுட்டு இருக்கீங்க? என்னங்க நீங்க எல்லாரும் சொல்லி வச்சாப்புல ஒரே மாதிரி பேசுறீங்க. அவன் எனக்கு ஒரே புள்ளம்மா. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். இதுக்காக முதல்ல உங்களை வெளியில போக சொன்னேன். இல்லைங்க, அதுக்கு இல்லைங்க. நாங்க என்ன சொல்றோம்? சும்மா இருப்பா. என்ன விளையாடுறீங்களா? அதான் சக்தி சொல்லிட்டாளே உங்க பையனை பத்தி எதுவும் தெரியாதுன்னு. முதல்ல வெளியில போங்க. என்னம்மா இது? நீங்களும் புள்ளைய பெத்தவங்க தானே. பெத்த புள்ள உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல. கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம வீட்டை விட்டு துரத்துறதுலயே இருக்கீங்களே. பாத்தீங்களாப்பா, இவங்க ஏதோ பிரச்சனை பண்றதுக்காகவே வந்திருக்காங்க. இவங்களை கொஞ்சம் கூட்டிட்டு போங்க. இல்லம்மா, வாங்கம்மா போலாம். அவன் ஒண்ணுமே சொல்லலையேப்பா. பரவாயில்லம்மா, வாங்க போலாம். எல்லாத்துக்கும் காரணமே இவதான். எதுக்குமா சக்தி அடிக்கிறீங்க? அடிக்காதீங்கம்மா. தடுக்காத. எதுக்கு காரணம் நீதான். ஏண்டி அவங்க சண்டை போடுற? அவதான் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டால. நீ வாமா, வா. போங்க, அவளை சமாதானப்படுத்துங்க. என்னம்மா, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? சும்மா இருமா. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கேன். ஐயோ, இத பாரு, அவ சின்ன பொண்ணு. அவ ஏதாவது தெரியாம செஞ்சிருப்பா. அவ மேல என்ன தப்பு இருக்கு? அவங்க தானே வந்து பேசினாங்க. நீ வந்து கல்யாணம் ஆக போற பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா, கவலைப்படாத. போமா. அம்மாடி மித்ரா, அவ ஏதோ கோவத்துல பேசிட்டா. அத நீ தப்பா எடுத்துக்காத. அது உங்க அப்பா கிட்ட அத்தைகிட்ட சொல்லிடாதம்மா. உன் கூட பிறந்த பொறப்பா நினைச்சு அவளை மன்னிச்சிடுமா. இல்ல பாட்டி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சாமி, இந்த சாமி, இது என்ன பரிகாரம் சொன்னீங்க? இது ராகு கேதுக்கு தோஷ பரிகாரம். சரிதான், கல்யாணத்துக்கு முன்னாடியே தோஷம் ஆரம்பிச்சிருச்சா? வாய மூடிட்டு சும்மா இருடி. ஏன் நான் எதுக்கு வாய மூடிட்டு இருக்கணும்? என்ன அடக்குற மாதிரி இந்த ராகும் கேதுவையும் அடக்கு பாப்போம். அக்கா, நீ வர வர ரொம்ப ஜாஸ்தியா உளறக்கா. யாடா உளறா? எங்க அம்மா தான் உளருது. எங்கேயுமே ஆத்தா மக கூட்டணி தான் ஒர்க் அவுட் ஆகும். எங்க அம்மா என்னடா புதுசா மருமோள கூட்டணியில சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவகிட்ட ஓவரா சைடு எடுத்து ஓட்ட பாக்குது. வாய மூட மாட்டே நீ. என்ன வாய மூட மாட்டியே நீ? ஐயே, ரொம்ப அழகா தான் இருக்கிற. இப்பவே மருமோளுக்கு ஓவரா சப்போர்ட் பண்றியாக்கும். முகூர்த்த புடவை பிடிக்கலன்னு ஆரம்பிச்சிருக்கா. நாளைக்கு மாப்பிளையே பிடிக்கலன்னு சொல்ல போறா. எங்க ஏதோ வீணா போன கருவாடை தின்னுபிட்டியா? ஏன் நாக்கு இப்படி வளருது? வீணா போனவனே, என்னடா எந்த இடத்துல வந்து என்ன பேச்சு பேசின்னு கிடக்குற? வந்து எனக்குன்னு சேருது பாரு. சாமி, நேரம் மயன கிடக்குது, பூஜை ஆரம்பிக்கலாம்ல? ஆரம்பிச்சலாமே. மாப்பிள்ளை பொண்ண வர சொல்லுங்க. பூபதி, இங்க வா. சக்தி, வா மாக்கண்ணு, வா. நீங்க இந்த பக்கமா வந்து நின்னுங்க. போ கண்ணு. கட்டும். அதிரோத்யாமிஷாமிர்த்தமானாயம். பேர் சொல்லுங்க. பூபதி. பூபதி நாமியானாம் அஷ்டமானாயம். சக்தி. சக்தி நாமியானாம் சககுடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜயாயுராரோக்யானாம் ஐஸ்வர்யாபிவித்யானாம் ராகு கேது தோஷ பரிகார சர்வாபீஷ்ட சித்திரஸ்தோ. ஓம் ராகவே நமः. ஓம் சம்விதாய நமः. ஓம் விதுந்தாய நமः. ஓம் சுரேச்சின்ன சுராட்சாய நமः. ஓம் கேதவே நமः. சிந்தூர வர்ணாய நமः. ஓம் பிங்களாட்சாய நமः. ராகு கேது தோஷ பரிகார சகலாராதனை சொற்சிதம். கற்பூரம் எடுத்துங்க, விபூதி எடுத்துங்க. பூஜை முடிஞ்சது. மண்டபத்துல போய் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு அப்புறமா ஆத்துக்கு போங்க. கண்மணி, போலாமா? சக்தி கண்ணு, அதுக்குள்ள என்ன அவசரம்? இன்னும் சாமிக்கு அபிஷேகம் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு போலாம்ல. என்னங்க சொல்றீங்க? சம்மதியமா சொல்றது சரிதாம்மா.
என்ன சக்தி? சரிங்க தாத்தா. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர வேண்டாம்ப்பா. பரவாயில்ல. புள்ளத்தாச்சி பொண்ணு ஒருத்திங்க நான் நின்னுட்டு இருக்கேன். என்ன கேட்டானான்னு பாத்தியா? நான் இருக்கேன்லக்கா, நான் வாங்கிட்டு வரேன். எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கேளுங்கடா. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு தாத்தா பாட்டி இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க கிடைச்சிட்டீங்க. வாங்க போய் உட்காரு. ஏண்டா இது உனக்கே ஓவரா தெரியல? அம்மா அப்பா மேலே பெருசா பிரியம் காட்டுனதுல தாத்தா பாட்டியா? எப்படிதான் அப்படி எல்லாம் நடிக்க கத்துக்கிறீங்களோ? சும்மா இருக்கையா? உங்ககிட்ட இருந்து கூட நான் நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. அண்ணா அண்ணா, ஒரு நிமிஷம். உங்க செல்லு கொடுங்க. கொடுங்க அண்ணே. எதுக்குடா? அண்ணி சேர்ந்து நில்லுங்க. அண்ணி சேர்ந்து நில்லுங்க. சேர்ந்து நில்லுங்க. வாங்கண்ணே. அண்ணி மேல கை போடுங்க. வேணாம், பரவாயில்ல, அப்படியே எடு. அண்ணே கோச்சுக்காதீங்க. இந்த பாருங்க, சூப்பரா வந்திருக்கு பாருங்க. யாரு ஐஸ் வைக்கிறதுக்கு இதெல்லாம்? உங்க இருக்கு இல்ல? ச்சே, ச்சே, அண்ணன் இல்ல, அண்ணியே தான் ஐஸ் வைக்கிறேன். என்னடா இது? இல்லண்ணா, நாளைக்கு அண்ணியோட சப்போர்ட் கொஞ்சம் தேவைப்படும்ல. என்னை விட உனக்கு அண்ணி முக்கியமா போயிட்டாங்களா? ஐயோ அண்ணா, என்னண்ணே நாளைக்கு அண்ணி வந்தாங்கன்னா அவங்க ராஜ்யம் தானே. பாத்தியா சக்தி, இப்ப ஆரம்பிச்சிட்டான். நீ வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே உனக்கு மரியாதை கூடி போயிடுச்சு. நடக்கட்டும் நடக்கட்டும். அண்ணா தனியா பேசுறதுன்னா பேசுங்க. அண்ணே போங்க. நீ அண்ணா போங்க போங்க. ஏங்க நீங்க எங்க கிளம்புறீங்க? அங்க நீங்க நாகலிங்கம் பாத்திருக்கீங்களா? இப்ப எதுக்கு? இல்ல கட்டாயம் பாக்கணுங்க. வாங்க வாங்க. வரேன், போங்க. வாங்க. என்னங்க என்னங்க நாகலிங்க மரம் இருக்குன்னு சொன்னீங்க, காணுமே? ஆமாங்க, இருங்க இருங்க. இங்கதாங்க இருந்துச்சு. இங்க ஒருவேளை ஆடு மாடு தூக்கிட்டு போயிருக்குமோ? இல்லங்க, இங்கதான் இருந்துச்சு. நல்லா தெரியுங்க. ரொம்ப வழியாதீங்க. அக்கம் அம்மா லவ் நீங்க டெவலப் பண்ணி விடுறீங்களாக்கும். அதான் உங்களுக்கு கல்யாணம் ஆக போதுல, எல்லாம் அவங்களே டெவலப் பண்ணிப்பாங்க. அது ஒண்ணு இல்லைங்க, மத்தவங்க லவ் வளர்த்தா நம்ம லவ் தானா வளரும்ல. நம்ம லவ்வா? அது சும்மா ஒரு ஃப்ளோல சொன்னாங்க. அதுக்கே இப்படி முறைக்கிறீங்க? நல்லா வச்சாங்க கண்மணின்னு பேரு. நீங்க முறைக்கும் போது உங்க கண்ணு பெரிய கண்மணியா தெரியுதுங்க. ஏங்க எவ்வளவு அழகா சிரிக்கிறீங்க. நீங்க சிரிக்கும் போது கூட உங்க கண்ணு சேர்ந்து சிரிக்குதுங்க. நீங்க வழியும் போது உங்க கண்ணாடியும் சேர்ந்து வழியுதுங்க. என்ன சக்தி, எப்பவும் மௌன விரதம் இருக்கிற மாதிரியே இருக்க? அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்தப்ப நீ வெளியிலயே வரல. நான் எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? ஏமாந்துதான் போனேன். உனக்கு தலைவலியோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனையோன்னு தான் நினைச்சேன். அதான் ராகுக்கு எது பரிகாரம் எல்லாம் பண்ணியாச்சுல்ல, இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு ஒண்ணு மட்டும் இல்ல, உன் அப்பா அம்மா அத்தை தம்பி தங்கச்சி ஏன் உன் தாத்தா பாட்டி எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ ஏதாவது என்கிட்ட பேச மாட்டேன்னு நான் அப்படியே காத்துக்கிட்டு இருந்தேன். சொல்லு சொல்லு. அது அது வந்து சும்மா சொல்லு. நான் ஒருத்தரை லவ் பண்ணியிருக்கேன். தெரியும் சக்தி, அது உன்னோட பர்சனல் விஷயம். அதை தெரிஞ்சுக்கிறது நாகரிகம் இல்லைல்ல. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ என்கிட்ட சரியாவே பேசலியா? இதெல்லாம் ஒரு விஷயமா? அது அது வந்து நானு பரவாயில்ல சக்தி, எனக்கு கூட தான் ஒரு மொட்டை கடிதாசி வந்துச்சு. நீ இப்ப இத பத்தி பேசுறதுனால சொல்ற, அத நான் பெருசாவே எடுத்துக்கலையே. படிச்சு பார்த்துட்டு தூர தூக்கி போட்டுட்டேன். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறியா? அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. நீ பாட்டுக்கு என் கூட சகஜமா பேசு. என்னடா, நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சு அதை பெருசா எடுத்துக்காம இவ்வளவு நல்லவனா இருக்கானே, இவனை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமோன்னு நீ ஃபீல் பண்ற இல்லையா? அதெல்லாம் விடு. உங்ககிட்ட எவ்வளவு குறை இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா
உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல சாமி தரிசனம், பூஜையெல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் தங்கமானவங்களா இருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்ல. திலகா, மாப்பிள்ளை ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. எல்லார்கிட்டயும் அன்பாவும் பிரியமாவும் பழகுறாரு. மாப்பிள்ள ரொம்ப நல்லவர் தான். அங்க வச்சிரு. ஆனா ஒரு தங்கச்சி ஒண்ணு இருக்கு, அதுக்கு வாய் துடுக்கு கொஞ்சம் அதிகம். அதுக்கு கல்யாணமாயும் அது அவங்க அம்மா வீட்டிலே தான் இருக்கு போல இருக்கு. சக்தி, நீ தான் பார்த்து இதமா நடந்துகிட்டு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும், புரியுதா? மாப்பிள்ளை காட்டுற அன்புக்கும் பிரியத்துக்கும் முன்னால இந்த நாத்தனாரெல்லாம் தூசுக்கு சமம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. வந்ததும் உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? பாவம், உங்க பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது பாருங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் தூபம் போட்டு தூண்டி விடுறீங்களா? ஆத்தா, நான் சக்தியோட மாமனார் வீட்டை பத்தி பேசிட்டு இருந்தேன். நீ ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிடாத. நான் பிரச்சனை பண்றேனா? இந்த மாதிரிதான் வேண்டாத விஷயத்தெல்லாம் பேசி இந்த வீட்டு நிம்மதியை கெடுத்தீங்க. அதே மாதிரி சக்தியையும் பண்ணிடாதீங்க. வாழ போற பொண்ணுக்கு முடிஞ்சா நல்லதா 4 வார்த்தை சொல்லுங்க. என்ன வடிவு, உன் அத்தை மருமக உங்ககிட்ட கொஞ்சம் தமாஷ் பண்ணி பேசினா நீ கூட சேர்த்து தமாஷ் பண்ணிட்டு இருக்கியா? அது சரி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், இவருக்கு தமாஷம். என்ன மாப்பிள்ள, பூமி பூஜை போடுறதா சொன்னீங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? பேங்க்ல அந்த ரீஜனல் மேனேஜர் ஃபாரின் போறதா சொன்னாங்க. வரதுக்கு 1 மாசம் ஆகுமா, அதான் ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, என் மனசுல பட்டதை சொல்றேன். பெரிய அளவுல முதல் போடுறீங்க, பார்த்து நிதானமா பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்வேன். ஏங்க, நீங்க பெரிய மனுஷன் தானே, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது என்ன பார்த்து பண்ணு அது இதுன்னு அபசகுணமா சொல்லிட்டு. இப்போ அவங்க என்ன தப்பா சொல்லிட்டாங்க? பார்த்து நிதானமா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நல்லதுதானே சொன்னாங்க, அது ஒரு குத்தமா? குத்தம்தான். இந்த ரெசார்ட் வேலை முடிஞ்சதும் என் தம்பி எங்கேயோ போறான். அந்த அளவுக்கு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்ப கூட இந்த ரெசார்ட் விஷயமா சக்தி மாமனாட்ட பேச போய் தானே இந்த கல்யாணத்தையே பேசி முடிச்சோம். இதுல இருந்தே தெரிய வேணா என் தம்பியோட நேரம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு. மித்ரா, எங்கம்மா போயிட்டு வர? வீட்ல சும்மா தானே இருக்கேன். அதான் கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரலான்னு போனேன். அப்பதான் அம்மா வந்தாங்க, சாவி கொடுத்தேன். இப்ப நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. அக்கா, அது கொடுக்க. இந்தாம்மா, முதல்ல நீ ஸ்வீட் எடுத்துக்க. எதுக்கு ஸ்வீட்டு? நீ அப்ளிகேஷன் ஃபில் பண்ண நேரம் உன்னோட கைராசி எந்த விதமான அப்ஜெக்ஷன் இல்லாம பேங்க் லோன் சாங்ஷன் ஆயிடுச்சுமா. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். நிறைய எடுத்துக்கமா. பரவாயில்ல சார், எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? சீக்கிரமே. நீ இவ்வளவு சந்தோஷப்படுற, இவங்கள பாரு வேண்டாததெல்லாம் பேசிக்கிட்டு. இந்தாம்மா, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடு. சக்தி, இந்தங்கம்மா. இந்தாங்கம்மா, எடுத்துக்கங்க. கலையரசு, சொல்லுக்கா. மித்ராக்கு வேலை போட்டு கொடுக்கறதோட நிறுத்திடாம அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நிச்சயமாக்கா. உன்னை காப்பாத்துறதுக்காக மட்டும் இல்ல, மித்ராவுடைய கைராசியையும் பார்க்கும்போது அவன் மேல மதிப்பு எனக்கு மேல மேலும் கூடிக்கிட்டே போகுது. கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி செஞ்சிருவோம்க்கா. பூபதி, சரக்கு சைடிஸ் எல்லாம் ஓகே, ஆனா ஒரு சின்ன குறை. என்ன? தார் ரோட்ல கொடுப்பேன்னு நினைச்சேன், இங்க தரையில எடுத்து வந்து கொடுத்துட்டேன். ஆமாண்டா, ஏற்கனவே குடிச்சிட்டான பிரச்சனையில தான் அந்த ஹோட்டலுக்காரன் இன்னும் உள்ளே விட மாட்டாங்கறான். டே, அவன் உள்ளனா என்ன? ஊர்ல என்ன ஒரு ஹோட்டல் தான் இருக்கா? எவ்வளவோ ஹோட்டல் இருக்கு. டேய் மச்சான், உனக்கு என்ன இப்ப ஸ்டார் ஹோட்டல்ல தான மாத்தி வேணும்? எந்திரடா எல்லாம் போலாம். சரி மச்சான், போடா. ஏன்டா இப்படி இருக்கா? டேய் பூபதி, நீ கல்யாணம் மாப்பிளடா. எங்கயாவது வெளியே குடிச்சிட்டு இருக்கிற பொண்ணு வீட்டுக்காரன் பார்த்தானா பெரிய பிரச்சனையா போயிடும்டா. அது மட்டும் இல்லடா, பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அது மனசு ரொம்ப வருத்தப்படும் மாப்பிள. அதுக்காக தானே என் பொண்டாட்டியா ஆத்தா வீட்டுக்கு அமிச்சு இங்க உட்காந்துட்டு இருக்கேன். டேய்,
பூபதிக்கு கல்யாணம் மட்டும் முடிட்டேன்டா. அன்னைக்கு நைட்டு உங்க அக்கா மக்கா வச்சுக்கிறேன்டா கச்சேரி. ஏய் நான் குடிக்கிறது இன்னையோட கடைசி. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் குடிக்க போறது இல்ல. நீ குடிக்காத, நாங்க குடிக்காத, நீ வேடிக்கை பாரு. நானே குடிக்க மாட்டேங்கிறேன், அப்புறம் எதுக்கு உங்க எல்லாருக்கும் குடிக்க வாங்கி கொடுப்பேன்? நான் மச்சான் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்ட. இத பாரு, நம்மள நம்பி ஒருத்தி வர, அவளை சந்தோஷமா வச்சுக்கணுமா வேண்டாமா? டே அவளை சந்தோஷமா வச்சுக்கிறது ஓகேடா, அதுக்காக நாம குடிக்க கூடாதுன்னா எப்படி? நாம குடிக்கிற சந்தோஷம் இழந்தாதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா? ரொம்ப அநியாயமாக்குது இது. என் சக்திக்கு குடிக்கிறது பிடிக்காது. எந்த புருஷன் குடிக்கிறது தான் பொண்டாட்டிக்கு பிடிக்கும்? ஆமா ஆமா ஆமா, டார்ச்சர் பார்ட்டிங்கடா. வேணும்னா அவளுங்களும் குடிச்சு தொலைய வேண்டியதானே? கரெக்ட் மாமே. எனக்கு வர பொண்டாட்டி ஒரு நாளைக்கு 2 பீராது அடிக்கணும். அதான் என் கண்டிஷன். இல்லன்னா தாலியே கட்ட மாட்டேன். டேய் புத்தி எங்க போகுது பாரு. எந்த பழக்கம் இல்லாதவனே 1008 கேள்வி கேட்கறான் பொண்ணை கொடுக்கறதுக்கு. நீ மொடா குடிக்கிற, உனக்கு வேண்டா பொண்ணை கொடுப்பான். அண்ணே இந்த பிரி. பூபதி தம்பி, அடுத்த மேரேஜ் உனக்கு தானே? ஆமா, இவரு கல்யாண மாப்பிள்ள, இவரு தம்பி, இவரு சின்ன மாப்பிள்ள. அண்ணே டைம் ஆச்சுண்ணே, நான் கிளம்புறேன். நீ வரீங்களா அண்ணே? அட இருடா போலாம். கிளம்புறது இருக்கட்டும், இந்தா முதல்ல இத கையில ஐயோ எனக்கு வேணாங்க, சொன்ன கேளுங்க. இது கல்யாண பார்ட்டியா? இது ஒண்ணு யாராவது யாரும் ஆசைப்படுறாங்களா? இந்த அப்படி நான் சாப்பிடுறேன். அதான் அண்ணனே சொல்லிட்டான் இல்ல, புடி குட்ரா குட்ரா அடி பாரு குட்ரா ஒண்ணா குட்ரா சாப்பிடு சாப்பிடு ஒண்ணா சாப்பிடு. குடி மாப்ள. என்ன சகோதரா? ஆஹா நல்லா ஏறிடுச்சு மாமா. What do you think of love? Waste of time. No 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 no. காதலை பத்தி அப்படி சொல்லக்கூடாது. Love is nice. Fine. சொர்க்கம். நீ காதலிக்கிறியா மாப்பிள்ள? கூடாதா? தாராளமா. ஆமா யார லவ் பண்ற நீ? நானா